மாட்டாரு. இது தேவையில்லாத செலவு. நீ எம்எல்ஏவா இருந்து தொகுதிக்குள்ள போனதே கிடையாது. உனக்கு வண்டி தேவையா இல்ல, எனக்கு தேவையா தேவை இல்லையா? எம்எல்ஏ ஒரு மக்கள் குறை சொல்றாங்க, ஒரு விவசாயி தண்ணி வரல கரண்ட் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த சைக்கிள் எம்எல்ஏ எங்க இருக்காருன்னு பார்ப்பாங்களா? இத்தனை ஆண்டு காலம் அதுதான் நடந்தது. எம்எல்ஏக்கு ஒரு வாகனம் கொடுத்தால் அவர்கள் வீட்டிலே வைத்திருப்பார்கள். அந்த வாகனத்தில் அவர்கள் தொகுதி முழுவதும் சுற்றி வர வேண்டும். அந்த வாகனத்தில் சென்று மக்களுடைய பிரச்சனைகளை வாங்க வேண்டும் என்பதற்காக உதவியாளர் எதற்கு? எம்எல்ஏ என்ன மனுவை வாங்கி பாக்கெட்ல வச்சுருவாரு? உதவியாளர் இவ்வளவு கணக்கு பாக்குறாங்களா? பேனாவுக்கு சிலை வைக்க போனவங்க கணக்கு பாக்குறாங்களா? கேட்டுக்கங்க. பேனாவுக்கு கடல்ல சிலை ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? அந்த பேனாவை எடுத்து எழுத முடியுமா? இந்த கடல்ல தான் எழுத முடியுமா? இல்ல எங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த பேனாவை கொடுக்க முடியுமா? வெறும் பேனாவுக்கு கடல்ல சிலை வைக்கணும்னு நினைச்ச இந்த உதவாநிதியும் இந்த கருணாநிதி அரசும் கொள்கை எதிரி திமுகவும் இன்னைக்கு இந்த